ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் ஹோம் கார்டன். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவரிங் பிளான்ட் தான். நல்ல மஞ்சள் கலர்லாம் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். ரொம்பவே ஈஸியாக க்ரோ பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் தான் கோரியாப்சிஸ். இந்த பிளான்ட்டுக்கு பார்த்திங்கன்னா காமனாக ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு நேம் சொல்லிப்பாங்க. காமனாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர், பட்டர் கப், இந்த மாதிரி அவங்கவுங்க ஊரில் வந்து ஒவ்வொரு நேம் சொல்லி தான் இந்த பிளான்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ரொம்பவே ஈஸியாக வளரக்கூடியது. அதே மாதிரி ஒரு சின்ன பிளான்ட்டாக நம்ம க்ரோ பண்ணாலே போதும், சீக்கிரமாக நல்லா புஷ்ஷியாக வந்து இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் அதில் கொடுக்கும். ரொம்பவே ஈஸியாக கேர் பண்ணக்கூடிய பிளான்ட். நம்ம கிரவுண்டில் கூட பார்டர்ஸாக க்ரோ பண்ணிக்கலாம். ரொம்பவே புஷ்ஷியாக வளர்ந்து நிறைய ஃப்ளவர்ஸோடு இருக்கும். நல்ல ஒரு சன்லைட் தான் இந்த பிளான்ட்ஸுக்கு தேவை. சன்லைட், அதே மாதிரி நம்ம ஆர்கானிக்காக ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் மட்டுமே கொடுத்தா போதும். ரொம்பவே அழகாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். சன்லைட் நிறைய வேணும். ஃபுல் சன்லைட்டில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இது. இதுலேயே வந்து சீட்ஸ்லேயும் க்ரோ ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சீட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ட்ரையான ஃப்ளவர்ஸ் எடுக்கும்போது சின்ன சின்ன சீட்ஸ் இருக்குது. ஆனால் ஜெர்மினேஷன் பார்த்திங்கன்னா நான் போட்டு பார்த்ததில் வந்து நிறைய பிளான்ட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகலை. 1-2 பிளான்ட்ஸ் தான் வந்து ஜெர்மினேட் ஆகிருக்கு. இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கணும். பிளான்ட்ஸில் வந்து ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணிடலாம் அப்படின்னால நான் வந்து சீட்ஸ் ரொம்ப போட்டு பார்த்ததில்ல. சில பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சீசன் ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது சீட்ஸ் போட்டோ இல்லை கட்டிங்ஸ்லேயோ தான் க்ரோ பண்ணணும். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு எப்போவுமே ஃப்ளவர்ஸ் குடிக்க ஒரு பிளான்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். எப்போவுமே நம்ம கார்டனில் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ப்ராப்பராக கொஞ்சம் வந்து அந்த ப்ரூனிங் பண்ணுறது, ஃப்ளவர்ஸ் ட்ரையான ஃப்ளவர்ஸ் எல்லாம் கட் பண்ணுறது, அதே மாதிரி ட்ரையான ஸ்டெம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஆர்கானிக்காக ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது நிறைய ஃப்ளவர்ஸ் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்ஸில் வந்து ப்ரொபகேட் பண்ணுற மெத்தட். இந்த மாதிரி புஷ்ஷியாக இருக்கும்போது நமக்கு வந்து சின்ன சின்ன ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி நோட்ஸ்லேயே வந்து வளர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அப்படியே க்ரோ பண்ணாலே நிறைய பிளான்ட்ஸ் வந்துடும். நம்ம வந்து அந்த ஃபுல் பிளான்ட்ஸையும் வெளியில் எடுத்து அதுக்கப்புறமா செப்பரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. சைட்லேருந்து இப்படி கட் பண்ணி எடுத்தாலே போதும். அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த நோட்ஸில் எல்லாமே சின்ன சின்ன ரூட்ஸ் இருக்கும். இந்த ரூட்ஸ் இருக்கக்கூடிய அந்த பிளேஸை நம்ம அப்படியே சாயிலில் பிளேஸ் பண்ணாலே போதும், நமக்கு வந்து எல்லா பிளான்ட்ஸுமே க்ரோ ஆகிடும். இந்த மாதிரி தான் சின்ன சின்ன கட்டிங்ஸாக வந்து ஒவ்வொரு பிளான்ட்ஸையும் வந்து நம்ம க்ரோ பண்ணிக்கணும். ரொம்ப பெரிய சைஸில் நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே க்ரோ பண்ணால் சில டைம் வராமல் போயிடும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒவ்வொரு நோட்ஸையும் வந்து தனித்தனியாக கட் பண்ணி இந்த மாதிரி க்ரோ பண்ணிட்டு வரலாம். ஈஸியாக க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட் தான். ஒரு டைம் வந்து நம்ம கார்டனில் இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ வருஷம் ஆனாலும் இதை கண்டினியூவாக நம்ம கார்டனில் ஈஸியாக க்ரோ பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட். மோஸ்ட்லி இந்த பிளான்ட் வந்து நர்சரியில் இருக்குது. இதே எல்லோ கலர் ஃப்ளவர் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைனில் போஸ்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதிலே டபுள் பெட்டல்ஸ் இருக்குது, அதே மாதிரி நிறைய கலர் ஷேட்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கி க்ரோ பண்ணி பார்த்ததில்ல. ஒன் டைம் பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். டபுள் ஷேட்ஸ் கலர்ஸில் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்து. ஸோ இந்த பிளான்ட்ஸ் பற்றி ஆல்ரெடி எனக்கு தெரியும், ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட். அதனால் வந்து சீட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் சீட்ஸ் வந்து எதுவுமே ஜெர்மினேட் ஆகலை. ஸோ பிளான்ட்ஸ் வந்து ஆன்லைனில் மோஸ்ட்லி நான் வாங்குறத அவாய்ட் பண்ணுவேன். அதனால் வந்து பிளான்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கல. ஆனால் எங்கள் ஊரில் பக்கத்தில் நர்சரியிலலாம் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. வேறு டபுள் பெட்டல்ஸ் எல்லாம் வந்து எங்கேயுமே நான் பார்க்கல, ஸ்ட்ரைட்டாக எங்கேயுமே பார்க்கல. ரொம்பவே ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான். நல்ல சன்லைட் மட்டுமே போதும். வாட்டரிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக வந்து கொடுத்துட்டு வர மாதிரியே கொடுத்தா போதும். ரொம்ப சாகியாக விட வேண்டாம். கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் கூட இந்த பிளான்ட்ஸ் ஈஸியாக வாடி போகாது. ஸோ நம்ம வந்து ஒரு 2 days ஒன்ஸ் இந்த மாதிரி வாட்டர் கொடுக்கலாம். நல்ல சம்மர் டைமில் டெய்லி வந்து வாட்டர் கொடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி மண் கலவையும் பார்த்திங்கன்னா ஈஸி தான். நார்மல் கார்டன் சாயிலும் கம்போஸ்ட்டும் மட்டும் கொடுத்தாலே ரொம்பவே அழகாக இந்த பிளான்ட்ஸ் க்ரோ ஆகும்.
நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எப்போவும் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி செடிகள் ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி ஒரு ஈஸியாக கேர் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் நர்சரியில் பார்த்தாலும் இந்த பிளான்ட்ஸை எப்படி வளரும் அப்படின்னு தெரியாமல் வாங்காமல் இருப்பீங்க. ஏன்னா நிறைய பிளான்ட்ஸ் வந்து நம்ம வாங்கினதுமே உடனே போயிடும், அந்த மாதிரி இருக்கும். இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா இனி வாங்கி க்ரோ பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக க்ரோ பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் தான். நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல மஞ்சள் கலரில் அழகாக நிறைய பூக்கள் கொடுக்கும். நம்ம பாட்ஸ்லேயும் க்ரோ பண்ணிக்கலாம். இந்த பிளான்ஸ் யாருக்காவது வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த பிளான்ஸ் பற்றி எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.